ஹலோங்க இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். டாக்ஸிக் ரொமான்ஸ் பார்ட் 10 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயன் வந்து தேங்க்கு கால் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் தேங்க் ஃபுல் ரிங் போயுமே எடுத்திருக்க மாட்டான். அதோட இந்த பார்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 10. என்னடி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், ரிங்கு போதா இல்லையா? போகுது, ஆனால் எடுக்க மாட்டேங்கிறானே. எடுப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேங்க அப்படியே டக்குன்னு காலை கட் பண்ணிட்டான். வயனுக்கா இவன் எடுக்காம இருந்தால் கூட நான் மீட்டிங்கில் இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இவன் டக் பண்ணதும் எனக்கு பிச்சன் தலை வரைக்கும் கோவம் ஏறுது. ஏன் இப்படி பண்ணான்? வயன் கிவ் அப் பண்ண போறியா? என்ன சொன்ன இல்லையா? இல்லை, உனக்கு தேங்க் வேணுமா என்ன? அவன் கொஞ்சம் கோவப்படுவான் தான், ஆனாலும் எனக்கு அவன் வேணும் தாண்டி தோணுது. அப்படி என்ன அவனை லவ் பண்ணுறியா? அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியல. எனக்கு அர்த்தம் தெரியலையா? ஐயோ வயன், நீ தேங்க லவ் பண்ணுறியா என்ன? அதான் சொல்லு ஃபஸ்ட்டு. தெரியலையே இல்லையா? சுத்தம். உன் மனசில் அவனை நினைக்கும் போது எப்படி ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ்லாம் வருதா என்ன? அது அவனை பார்த்தாலே எனக்கு வருமேடி. உன்னை போய் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பார்த்தியா? அவன் தாண்டி கஷ்டப்படணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ அவன் ஃபோன் எடுக்கணும். அப்போ திருப்பி கால் பண்ணு, ஏதோ பண்ணுற அப்படின்ட்டு. வானும் டக்குன்னு திருப்பி கால் பண்ணுறா. தேங்க் பார்க்குறான். ஒரு வாட்டி கால் பண்ணி நான் கட் பண்ணாலும் இந்த நைட் காலை கட் பண்ணிட்டு போயிடும். இப்போ என்ன மறுபடியும் கால் பண்ணுது? அவ்வளோ பேசினால நானும் எடுக்க மாட்டேன். எடுக்கணுமா? சரி எடுப்போம். ஹலோ, என்னடே, என்ன எது கால் பண்ண? என்ன பண்ணுற? என்ன கேட்ட? இல்லை, என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். இது கேட்க தான் கால் பண்ணியா? மூட்டு சொல்கிறியா என்ன பண்ணுறேன்னு? இன்னும் வாய் ஓரா போகுது, வாய் உடச்சிரும் பார்த்துக்கோ. நீ இப்போ என்ன பண்ணுறேன்னு எனக்கு சொல்லி ஆகணும். இப்போ நீ சொல்கிறியா இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆகலன்னு சொல்லிடுவேன். ஒழுங்காக சொல்லித்தோல. போய் எவ்வளோ பின்ன பிளாக்மெயில் வேறு பண்ணுறாளே. உங்கள் அண்ணன் என்ன பெரிய பருப்பா? போய் சொல்லு, நான் பார்த்துக்குறேன் அவனை. இங்கே பாருத்தேன், விளையாடாத. நான் நிஜமாவே போய் அண்ணன்ட்டு சொல்லிடுவேன். போடி போய் சொல்லு. எனக்கு என்ன வந்துச்சு? நான்லாம் பயப்படுறதவே இல்லை. முடிஞ்சா போய் சொல்லு. அவன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த செகண்ட் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவான். உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவான். எப்படி? ஓகேவா? பரவாயில்லையா? நீ நான்லாம் இருந்துருவியா? இருந்துருவேன். எங்கள்கிட்ட தானே போய் சொல்ல போகிறேன். போப்பா, என்ன பண்ணுவான்? டிவோர்ஸ் தானே, பார்த்துக்கலாம். எங்கள்கிட்ட போய் சொல்லு. நான் உனக்கு அவ்வளோ ஈஸியாக போயிட்டல. நான் உனக்கு அவ்வளோ ஈஸியாக போயிட்டேனா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அவன் அப்படியே சிரிச்சிட்டே, ஆமாண்டி ஆமாம், நீ எனக்கு அவ்வளோ ஈஸியாக தான் போயிட்டேன். அப்போ நீ அந்த கிளைண்ட்டு கூட தான் இருக்கியா? அப்போது உன்கிட்ட சொன்னல கிளைண்ட்டு மீட்டிங் போயிட்டுருக்குன்னு. அந்த கிளைண்ட்டு மீட்டிங் தான் போயிட்டுருக்கு. நான் உனக்கு கொன்றுவேன். எதுக்கு? மூட்டு ஃபோனு வேணும், யார்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே ஒரு கோவத்தில் ஒரு ஆவேசத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஜங்குக்கு கால் பண்ணி, அண்ணா என்னடி அண்ணன் எழுதிட்டுருக்க? என்ன விஷயம்? என்ன வயன், ஏதாவது வகிர்கள் வலிக்குதா? நீ வர புள்ளதாச்சு பொண்ணு. ஐயோ, ஹாஸ்டலில் வர இருக்கியம்மா. அண்ணன் தான் வரவா? அப்புறம் டவுனில் ஒன்றும் இல்லை, அந்த தேங்க் பையன் தான் என்னை கல்யாணம் படிக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட அப்படி சொன்னானா? நீ லூசுத்தனமோ அதை நம்பிட்டு என்னைய உயிரை வாங்குற. நான் ப்ரெக்னென்ட்டாவில் ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த தேங்க் கூட வாழை பிடிக்கல. எனக்கு ஏமாத்துறேன், எனக்கு துரோகம் பண்ணுறேன், ஏதாவது பண்ணி தொலை. என்னது? நான் லூசு பையனா? என்னம்மா சொல்கிற? ஆமாம், ஒன்னம்மா சொல்கிறேன். எல்லாம் ஏமாத்திருக்கான் அவன். நானும் எவ்வளோ உன்ட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். நீ எங்கே கேட்குறான்? அம்மா அப்பா மாப்பிள்ளை இப்படி அப்படின்ட்டு என்னென்னமோ சொன்னியே. வயான், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? பின்ன நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? நீ சொல்கிறது மட்டும் உண்மை இருந்தது. தேங்காய் செத்தான் கிழிச்சான்ப்பா அப்படின்ட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஓன ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. நான் நினச்ச மாதிரி தேங்காய் ஏமாற்றிட்டான், எனக்கு சீட் பண்ணிட்டான். அவன் நான் சும்மா விடுறதா இல்லை. எவ்வளோ தைரியம் இருக்கும், என்னையும் ஏமாற்றுவான். அப்போ நீ என்ன அவன் லவ் பண்ணுறியா? அவன் ஏமாத்துறான்னு சொல்லி இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல அம்மா லவ்வில் ஃபாலோ ஆகாதுன்னு. அதே மீறி மடியாமல் லவ்வில் தொலைஞ்ச இப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு லைட்டாக விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதான் அழுகழுகியாக வருது. அழுகழுகியாக வருதா? அப்போ லைட்டாக விழுந்துட்டியா? போயன், ஒத்துக்கோ, லைட்டாக விழுந்தாலும் ஃபுல்லாக விழுந்தது அர்த்தம். ஸோ நீ லவ்வில் இருக்க வயன், லவ்வில் இருக்க. கங்க்ராச்சுலேஷன். படி, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு அந்த தேங்க் பயம் வேணாம்.
எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ட்டு வாயின் உட்காந்து அழுதுட்டுருக்கா. ஜங்குக்கு எங்கேருந்து வந்தான்னு தெரில. அவன் பாட்டு கதவை திறந்துட்டு நின்றுட்டுருக்கான். எல்லா பொண்ணுங்களும் அப்படியே ஷாக்காகி அவனே பார்த்துட்ருக்குது. இதுலையா வேற என்னடி உங்கள் அண்ணன் பைத்தியக்கார மாதிரி வந்து நின்றுட்டுருக்கான், எனக்கே தெரிலடி அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. அவன் வந்து வாயன் நீ என் கூட வா. எங்கே வரணும்? எங்கே வரணுமா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் உனக்கு செக் பண்ணணும். என்ன செக்கப்பு? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா இல்லையான்னு? ஐயோ நான் தான் ப்ரெக்னெண்ட் ஆகலைன்னு சொல்கிறேன்ல, திருப்பி இருக்கியா இல்லையா? இது என்ன கேள்வி? அதான் இல்லைன்னு சொல்கிறேன்ல. நானே ஆல்ரெடி போய் செக் பண்ணிட்டேன், அவங்களே இல்லைன்ட்டாங்க. அதெல்லாம் இல்லை நீ என் கூட வா அப்படின்ட்டு ஜங்குக்கு பாட்டுக்கு யார் சொல்கிறதையும் கேட்காம அவன் பாட்டுக்கு தரத்தை தான் இழுத்துட்டு போகிறான். காலேஜுக்கு வெளில கரெக்டாக வரும்போது தேங்க வந்துட்டான். வந்து என்னடா அவளை எங்கே இழுத்துட்டு போகிற? இங்கே பாரு தேங், நான் உங்ககிட்ட பேசுகிறதா இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையா அப்படிங்கிறத நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். அவன் என் அம்மாண்டாட்டி, அங்கிட்டு போ. அவன் அண்ணன்டா நான். அதுக்கு இப்போ அவன் பொண்டாட்டிடா. போப்போ அங்கிட்டு ஓரமணல், அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்கே பாருண்ணா, நான் உன் தங்கச்சி, உன் கூட தான் இருப்பேன். நான்லாம் அவன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போக மாட்டான், சொல்லிடுறான் அவன்கிட்ட. அதான் நீயே சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஜங்கு பார்த்துட்டு, சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். போகலாம் அப்படின்ட்டு வான் பாட்டுக்கு வரா. தேங்க வந்து வயான் இங்கே வர்றியா இல்லையா? நீயா இங்கே வந்துட்டேன்னா உனக்கு நல்லது, இல்லை வரமாட்டேன்னு வச்சுக்கோயேன் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. இங்கே வா. நானும் வரமாட்டான். நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேனா? அதெல்லாம் வர முடியாது. ஓயன் என் ஆஃபீஸ் கால் பண்ணியாடி? உண்மையை சொல்லு, ஆஃபீஸ் கால் பண்ணியில? என் செக்ரட்டரி என்கிட்ட சொல்லிட்டாடி. ஐயோ ஆமாம், அதான் நான் உனக்கும் கால் பண்ணல, அப்புறம் என்ன? எதுக்கு என் ஆஃபீஸ் கால் பண்ண? அது நீ அங்கே இருக்கியா இல்லை ஊர் சுற்ற போயிட்டியான்னு எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காண்டி தான் ஆஃபீஸ் கால் பண்ணேன். நான் ஊர் சுற்ற போனேன் என்ன, இல்லை அங்கே இருந்தால் உனக்கு என்ன? அது அது என்ன சொல்கிறது? ஐயோ இப்படி லாக் பண்ணிட்டானே, என்ன சொல்கிறேன்னு வேறு தெரியல. டக்குன்னு ஒன்றும் வாயில் வரமாட்டேங்குதே, என்ன சொல்லி தொலைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்கு கூட புந்து, அவன் பொண்டாடிடா அப்படி தான் கால் பண்ணி கேட்பா. என்ன நீ என் தங்கச்சி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன்? அவளை தங்கத்தட்டில் வச்சு தாங்கணும்னா என் தங்கச்சி ஏன் முன்னாடி இப்படி மிரட்டிட்டு இருந்தானா நான் இல்லாதப்போ என்ன மாதிரி மிரட்டுவேன்? உண்மையை சொல்லு, என் தங்கச்சி எங்கேயாச்சும் அடிக்க செஞ்சே என்ன அப்படின்னு கேட்கும்போது வாங்கி ஏதாவது சான்ஸ். ஆமாம் நான் 2 வாட்டி அடிச்சிருக்கானா அப்படின்ட்டா. அவ்வளோதான் ஜங்குக்கு வெறியாயிடுச்சு. அப்படியே தேங்கோட காலை சட்டையை பிடிச்சி, என்னடா நினச்சிட்ருக்க? இஷ்டத்துக்கு என் தங்கச்சியை இது பண்ணுவியா? அடிச்சிருக்க அவளை? யாரைக்கிட்ட அடித்த? என் தங்கச்சி இது வரைக்கும் யாரும் அரட்டி கூட பேச மாட்டோம்டா வீட்டில். நீ என்னன்னா புள்ள பாவம் பச்சை குழந்தைய போட்டு அடிச்சிருக்க. என் தங்கச்சிக்கு எப்படி வலிச்சிருக்கும்? டே மச்சான் என்னடா என்ன? நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன், நீ நான் மொத்தம் தங்கச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த உரவலத்துக்கு குப்பையில் போடு. அதான்டா நானும் சொல்கிறேன், உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ளே நம்ம 2 பேர் யார்? உயிர் நண்பர்கள். நீயே யோசிச்சு பாரு, நான் உன் தங்கச்சி அடிச்சிருப்பேன் நீ நினைக்கிற? அப்போது ஜங்குக்கு ஒரு செகண்ட் காலரை விட்டுட்டு, ஆமாம் நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, என் தங்கச்சி நீ அடிச்சிருப்பியா என்ன அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது அவன் வந்து, டி அண்ணா எதுக்கு இங்கே வந்தா? அந்த வேலையை முதல்ல பார்க்குறே இல்லையா? நீ பாட்டுக்கு பரப்பவே நின்றுட்டுருக்க. ஆமாம் என் தங்கச்சி நீ ஏதோ ஏமாத்துறன்னா உனக்கு யார் கூட தொடர்பு இருக்குது? உண்மையை சொல்லு. ஐயோ ராமா, அண்ணனும் தங்கச்சி இப்படி முட்டா கழுதிகளாக இருக்கீங்களே, என்னத்த சொல்கிறது? என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? என் தங்கச்சி இப்போ என்ன சொன்னேன்? உன்னையும் செத்து தான்டா சொன்னேன். டேய் தராங்க ஜங்குக், இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம். எதுக்கு தேவையில்லாம இதில் நீ மூக்க நுழைச்சிக்கிட்டு உனக்கு? அவளை நான் பார்த்துக்கிறேன். டே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்கிறாடா. ஆமாண்டா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைடா, ஆனால் நீ கவலையே படாத, 1 மாதத்தில் உன்னை மாமாவுக்கு வேண்டியது ஏன் பொறுப்பு ஜங்குக், நீ கவலைப்படாத, போ தைரியமா போ அப்படின்ட்டு ஜங்குக் ஏதோ லூசுத்தனமாக பேசி தேங்க அமுச்சு விட்டான். ஜங்குக்கும் சரி ஏதோ 1 மாதத்தில் ஆக்குறன்றாம்ல, கவலைப்படாத 1 மாதத்தில் ப்ரெக்னெண்ட் ஆயிடுவேன். ஐயோ அண்ணா அண்ணன் மாதிரி பேசுறியா? இப்படி பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் மண்டையில் அறிவு இருக்கு. நான் இப்போ ப்ரெக்னெண்ட் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் அபாட்டாய் தெரியல, நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாகவே ஆகலை, உனக்கு புரியுதா இல்லையா? ஐயோ ஆனால் என்ன ஆகலை நான், அதை கல்யாணம் ஆயிடுச்சுல, இதுக்கடுத்து ஆயிப்போ அப்படின்ட்டு ஜங்குக்கு படுக்க சொல்லிட்டு போயிட்டான். வயனா இந்த பைத்தியக்காரனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கு எங்கள் அப்பாவை கூப்பிட்டுருந்தவர் அந்த மனுஷனாவது ரத்த கொந்தளிச்சு போய் வந்திருப்பாரு. இப்போ போய் கூப்பிட்டேன் பாரு. இந்த லட்சணத்தில் நான் வேறு டைலாக்காக இவங்கிட்ட அடிச்சு விட்டேன். பார்க்குறானே கூப்பிட்டா சிங்கமாக கலாய்ப்போம் ஓடிடுவாயன் அப்படின்ட்டு. அவனும்
சரி ஹாஸ்டல் கேட்டு பூட்டிடுவாங்க, நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறா. அப்படியே தேங்க் பின்னாடியிலே பிடிச்சிட்டு எங்கடி போகிறேன்? நைட்டு 10 மணி ஆச்சு. 10:30க்கெலாம் ஹாஸ்டலில் ரூம் மூடிடுவாங்க. நான் உள்ளே போகணும், அதான் போகிறேன். எப்படி ஹாஸ்டல் கேட்லாம் எனக்கு தெரிஞ்சு 8:30க்கே மூடிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன 10:30க்கு தான் மூடுவாங்கன்னு புதுசாக சொல்லிகிட்ருக்க? எங்கள் ஹாஸ்டல் தான் புது ரூல்ஸ், அதான். ஓ, புது ரூல்ஸு, நல்ல ரூல்ஸ் அடி. தெரியுதுல நல்ல ரூல்ஸ்னு. ஓலை விடு, நான் கிளம்புறேன். நில்லுடி நில்லு, எங்கே போகிற? படுத்துறானே. என்ன கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? என்ன கேள்வி? எதுக்கு என் செக்யூரிட்டிகிட்ட கால் பண்ணி தேங்கன்னு விசாரித்தேன்? ஐயோ, இங்கே பாரு, நான் உனக்கு ஃபோன் பண்ணும்போது நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? பேச்சை மாற்றாத. இங்கே பாரு, நீ தான் பேச்சை மாத்துற. நான் உனக்கு கால் பண்ணும்போது நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? நான் என் கிளைண்ட்டு கூட இருந்தேன். உன் கிளைண்ட்டு கூடயே தான் இப்போ பாரு இருப்பியா? ஆஃபீஸில் வேலை எதுவும் கிடையாதா? கிளைண்ட்டு கூட தாண்டி வேலை. கிளைண்ட்டு கூட தான் உனக்கு வேலையா? அப்படி என்ன பெரிய வேலை உனக்கு கிளைண்ட்டு கூட? நியூ ப்ராஜெக்ட் வருதுல்ல, அதான். ஓ, புது ப்ராஜெக்ட்டு, இதை நான் நம்பணும். இங்கே பாரு, உனக்கு என்ன? நானும் அப்போதே முடிச்சு பார்த்துட்ருக்கேன், ஓவர் பொசசிவ் ஆகிட்டுருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த பொண்ணு கூட அஃபேர்லாம் இல்லை. நான் இவனுக்கு அஃபேர் இருக்குன்னு நினச்சது இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு வாயின்னு பார்த்துட்டு, அதெல்லாம் நான் ஒன்றும் அப்போல்லாம் நினைக்கலையே. நீ யாரு கூட இருந்தால் எனக்கு என்ன வந்துச்சு? நான் ஒன்றும் அப்போல்லாம் திங்க் பண்ணல. நீ எங்கேனாலும் போ, யாருக்குன்னாலும் போ, எவக்குன்னாலும் இரு, எனக்கு என்ன வந்தது? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. இதெல்லாம் என்ன இருக்குன்னு நினைக்கிறதுக்கு? நம்ம 2 பேரும் சும்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல. இது என்ன பொம்மை கல்யாணமா? சும்மா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? அது ஐயோ, இங்கே பாரு, நீ திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்ருக்காதா? நான் தான் உள்ளே போகிறேன்னு சொல்கிறேன்ல, மணி 10 ஆச்சு, உள்ளே போகணும். நில்லுடி, பேச விடு கொஞ்சமாவது. பேசினா தான் இந்த ப்ராப்ளம் சரியாகும். கொஞ்சமாவது என்னை பேச விட்றியா? பேசு. ஆளைய மாட்டேன் பாரு, பேசுகிறன்னோடனே அப்படி நின்றுறது. நீ அன்றைக்கி என்னை தேடி ஓடி வந்தங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீ அன்றைக்கி பார்த்தது எதுவும் உண்மை கிடையாது. ஆக்சுவலாக அந்த கிளைண்ட்டுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சு என் கூட அப்படி இருக்க பார்த்தாங்க. நான் ஜஸ்ட் அவங்கள வந்து தள்ளி தான் விட்டேன், அப்ரோச் பண்ணல, அப்போஸ் பண்ணேன். நீ வந்து அதை பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு உனக்கு எப்படி இருந்ததோ எனக்கு தெரில. பட் உண்மை தான். வேணும் அந்த கிளைண்ட்டு கூட பாரு, நான் அவங்க பண்ண மெசேஜை கூட நான் காட்டுறேன் அப்படின்ட்டு மெசேஜெல்லாம் காட்டுறான். அந்த கிளைண்ட்டு நான் லவ் யூ தேங் அப்படிலாம் போட்டு விட்ருக்கான். ஆனால் தேங் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பொண்டாட்டி இருக்கா அப்படின்ட்டு வெட்டிங் ஃபோட்டோலாம் போட்டு விட்ருக்கான். இதெல்லாம் பார்த்ததும் எனக்கு வந்து புரியுது, சரி நம்ம தான் எனக்கு தப்பாக பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக உண்மையாக எனக்கு தப்பாக தான் பார்த்துருப்பான். ஸோ அதை ரிலைஸ் பண்ணிவிட்டு, அப்போது உனக்கு அந்த கிளைண்ட்டு கூட அஃபேர் இல்லையா? இல்லடி, என்னை நம்பி தொலைடி. இதை நீ என்கிட்ட வந்து கேட்டிருந்தா டைரெக்டாக நானே சொல்லியிருப்பேன் இல்லையா? அன்றைக்கி பார்த்தில வீட்டுக்குள்ளே வந்து செருப்பெடுத்து அடிக்கலான்னு வந்திருப்போம், உனக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்டி ஏன் இல்லையா? ஒரு 5 நிமிஷம் அந்த ஜன்னலில் நின்று பார்த்துருந்தா அதுக்கடுத்து நடக்க வேண்டியதெல்லாம் பார்த்துருந்துருப்பேன். ஏதோ நீ தான் அழுதுகிட்டே ஓடிட்டியாம்ல. சரி தேவங், ஆனால் இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? அப்போ என் ரூம்குள்ளே யாரையும் ஸ்பை வச்சுருக்கீல? உண்மை சொல்லு, ஸ்பை தானே வச்சுருக்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தேங்கும் எதுவுமே சொல்ல, ஒரு மாதிரி அவளைப்பா சிரிக்கிறான். அதுக்கு அவளுமே, இப்போ எதுக்கு சிரிக்கிற? இல்லை, இவ்வளோ தூரம் நீ பொசசிவ் ஆகுறியே, என்ன லவ் பண்ணுறியா என்ன? அது அது எப்படி சொல்கிறது? அதெல்லாம் இல்லை. நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, அதான் நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோ? அது லவ் தாண்டி. இல்லை அப்படி இல்லை அப்படி சொல்லும் போதே தேங் வந்து அப்படியே வாயனை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். வாயனுக்குமே அந்த கிஸ் நல்லா இருக்கு போல், அவளுமே அவனை ஹக் பண்ணி அவளும் கிஸ் பண்ணுறா. தேங் அப்படியே வாயனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு காதுகிட்ட வந்து அப்படியே காருக்குள்ளே போயிருமாடி, நல்லா வசதியாக இருக்கும். இப்படி தான் யோசிப்பியா? நான் படிக்கணும், எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. அப்புறம் எக்ஸாம் வச்சுட்டு எனக்கு ஆஃபீஸுக்கு மாறி மாறி கால் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் சொன்னேன்ல,
நீ அந்த கிளைண்ட்டு கூட தான் இருக்கியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் டேரெக்டாகவே ஒத்துக்கிறேன் விடு அப்படின்ட்டு அவள் போக பார்க்குறா. ஆனாலும் தேங்க விடாமல் அதெல்லாம் விட முடியாது. அதெல்லாம் எப்படி ஒன்று விட முடியும்? சரி, எனக்கு இன்னும் காலேஜ் ஃபினிஷ் பண்ண 6 மாதம் தான் இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் நல்ல பிள்ளையாட்டம் 6 மாதத்துக்கு என் கண்ணில் பற்றாத. உன்னை பார்த்தாலே நான் கண்டிப்பாக ஃபீல் ஆகி தான் ஆயிடுவேன். ஸ்டடீஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன். நீ என்ன பண்ணு, 6 மாதத்துக்கு எங்கேயாவது போயிருத்தையும் என் கண்ணில் மட்டும் தயவு செஞ்சு வந்துடாத. நான் படிச்சிருக்க மாட்டேன், அப்படியே உன் கூட ஓடி வந்துடுவேன். நம்ம ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்கிட்டோண்டி, ஓடி போகிறோம்னா தப்பாக பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் அப்படி தான் இங்கேருந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வரடா, பை, சீ லேட்டர், பாய்.